அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதா அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய் அவர் மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலே நாம் ஆராதிக்கிற கர்த்தர் திரித்துவமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிற இடத்துல நம்ம அப்படி சொல்ல எபிரேய பைபிள்ல ஏலோஹிம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஏலோஹிம் அப்படின்னா தேவர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ தேவர்கள்னா ஏன் அதுல மொழிபெயர்ப்புல தேவர்கள் நம்ம மொழிபெயர்க்கலன்னா, தேவர்கள் சொன்னா அதுல எல்லாருமே வந்துடுவாங்க. அதை நான் விளக்க வேண்டியது உங்களுக்கு. தேவர்கள் சொன்னா எல்லாருமே வந்துடுவாங்க. அல்லாஹ் வந்துடுவாரு, கிருஷ்ணா வந்துடுவாப்புல, எல்லாருமே. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பைபிள்லயே எங்க தேவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, வானத்தை பூமி பிதா கர்த்தர் மட்டும் உருவாக்கல, இயேசு மட்டும் உருவாக்கல, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் உருவாக்கல, எங்க தேவர்கள் எல்லாம் கூட என்ன செஞ்சுக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அதனால தான் அதை ஞானமாய் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்ப தேவன் என்று வருகிற எல்லா இடத்திலும் எபிரேய பைபிள்ல ஏலோஹிம் என்று போடப்பட்டிருக்கும். பைபிள்ல தேவன் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் எபிரேய பைபிள்ல ஏலோஹிம் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஏலோஹிம்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. தேவன் திரித்துவமாய் இருக்கிறார். அதனால பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு. சரிங்களா? பிதா குமாரனை அனுப்பினார். குமாரன் அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுங்களா? இந்த மணவாளனாகி இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற மணவாட்டியை நம்மை மாற்றுவதற்கு. அல்லேலூயா. நாம் மணவாட்டி சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் மணவாட்டி சபை. அப்போ மணவாளன் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் இருக்கிறார். அவர் நம்மை நிச்சயம் செய்து விட்டார். அவருக்கும் சபைக்கும் நிச்சயம் நடந்துருச்சு. ஒரு நாள் திருமணம் மத்திய ஆகாயத்தில் நடக்கும். அல்லேலூயா. அதற்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் சீக்கிரமாய். அதற்கு நீங்களும் நானும் பாருங்க, ஊர் சுத்திட்டு இருக்கிறவங்கள, ஒரு அலங்காரம் இல்லாதவங்கள, ஒரு ஆயத்தம் இல்லாதவங்கள கொண்டு வந்து மணவாளன் கிட்ட டக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, நிறுத்த மாட்டாங்க. சரிங்களா? ஊர் சுத்திட்டு இருக்கிறவங்க, தெருவோரத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க டக்குன்னு மணவாட்டியை நிறுத்த மாட்டாங்க. மணவாட்டினா அந்த மணவாட்டிக்கு அந்த மணவாளனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சு அந்த மணவாட்டியை அலங்கரிப்பாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான பென்ஸ் அவர்களுக்கு லிப்ஸ்டிக் போடுறது பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா? பென்ஸுக்கு லிப்ஸ்டிக் போடுறது பிடிக்கவே பிடிக்காது. பென்ஸு பாஸ்ட் கல்யாணத்துக்கு அந்த பாஸ்டர்மா அரியலூர் ஒய் வெஸ்லியினுடைய மகள் தான் அவங்க, கடைசி மகன். நல்ல லிப்ஸ்டிக் போட்டு வந்துட்டாங்க. நகையெல்லாம் போட மாட்டாங்க. பெந்தவாசி பாஸ்டர்மா லிப்ஸ்டிக் போட்டு வந்துட்டாங்க. பென்ஸு அப்பவே சொன்னாப்படியா, போய் இவங்களை லிப்ஸ்டிக்கு எடுத்துட்டு வந்தாதான் நான் கல்யாணம் பண்ண வேண்டிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அரியலூர் ஒய்வசிலேயே ரொம்ப சந்தோஷமாய் போச்சு. என் மருமக என்ன போலவே இருக்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவான். நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க இன்னைக்கு வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி அவங்க போய் லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு வந்த பின்னாடி தான் கல்யாணத்துக்கு அவர் சம்மதிச்சாராம். நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சாதாரண ஒரு மனுஷனே தனக்கு மனவாட்டி இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கும் போது, நாம் ஆராதிக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வரும்போது எப்படி எப்படி இருக்குன்னு நம்ம போய் நின்ற முடியுமா? அந்த அலங்காரத்துக்காகத்தான் திருச்சபையில நாம் வருகிறோம். அல்லேலூயா. அந்த அலங்காரத்துக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அதாவது, நான் உண்மையாக ஏசப்பாவை கும்பிடுறேன் அல்லது உண்மையாக நான் நல்ல சாமியை கும்பிடுறேன் அப்படின்னா, அவன் கும்பிடுற சாமி நல்ல சாமியா இல்லையானா ஒரே அடையாளம் தான். பைபிள் வசனம், தீமை செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். அவன் ஏசப்பாவை கும்பிடல, பேரு ஏசப்பா பேரை சொல்லிட்டு, கிறிஸ்டின் பேரை சொல்லிட்டு அவன் தீமை செஞ்சுட்டு இருந்தா பிசாசினாலே உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ என்னதான் நான் வணங்குற சாமி நல்ல சாமி தான், உண்மையான சாமி தான் சொன்னாலும்,
நீ என்ன அடிக்க வந்தீனா நீ யாரு? பிசாசுதான் கும்பிடுற. நீ தீமையினால் உண்டாயிருக்கிற. இயேசு கிறிஸ்து நன்மையினாலே உண்டானவர். அல்லேலூயா. ஆமென். நன்மையினால். அதனாலே எந்த ஜனம் நன்மை செய்கிறாங்களோ அவங்க தேவனால் உண்டாயிருக்கிறவங்க. அல்லேலூயா. எந்த ஜனம் தீமை செய்யறாங்களோ அவங்க ஸ்தோத்திரம் பிசாசினாலே உண்டாயிருக்கிறாங்க. அதனால நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குறதுனால நன்மையினாலே நிரப்பப்படுவோம். அல்லேலூயா. நன்மை செய்கிறவர்களாக இருப்போம்.